தங்க வரதராஜன் குறிப்பிடும்போது சொன்னேன், எல்லாம் தேர்தலுக்காகத்தான். 4ஆம் ஆண்டுல வந்திருந்துட்டு இப்போ நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க, மடிக்கணினிகள் கொடுக்குறீங்க, இது எதுக்கு? நீங்க முதல் வருஷத்துலயே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு விமர்சிக்கிறேன். 10 ஆண்டுகள் நம்முடைய பிரதமர் பதவியேற்று இந்த வருடம் அறிவித்த அந்த பட்ஜெட்லேயும் புதிய திட்டங்கள் சொன்னாரா இல்லையா? 10 வருடம் சொன்ன பட்ஜெட்லேயும் எதையும் நிறைவேற்றலை. இப்போ உள்ளதுலேயும் சில திட்டங்களை சொன்னாரா இல்லையா? இதையே நீங்கள் 2014 சொல்லலை அப்படின்னு நாங்கள் திருப்பி கேட்கலாமா? இது எவ்வளவு அறிவீனமான ஒரு வாதமாக இருக்க முடியும்? அதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல. அது மாதிரி ஐயா தங்க வரதராஜன் அவர்கள் பேசும்போது அப்படி அரசு ஊழியர்களுக்காக, ஏழை எளிய அந்த மாணவர்களுக்காக, எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்காகலாம் பரிந்து பேசினார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பரிவு குரலைத்தான் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிஜேபியில் இருந்து கொண்டு இந்த பரிவை பேசுவது என்பது ஆடு நனைகிறதே என்று ஓனாய் கண்ணீர் விடுவதை போல் இருக்கிறது. நிச்சயமா சரி. ஏழை மாணவர்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன் என்றால், இந்த ஏழை மாணவர்கள் குடிசையிலிருந்து வருகிறார்கள், வறுமை வாய்ப்பட்ட அந்த கூலி தொழிலாளர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கனவு காண்கிறார்கள், நான் மருத்துவராக வேண்டும் என்று. அப்போது அவர்களுக்கான வாசலை இவர்கள் ஏன் நீட் என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்து அடைக்கிறார்கள்? ஏழை மாணவர்களும் வருவதை போல், அதாவது இந்த அதற்கான சிறப்பு பயிற்சி திட்டங்கள் இல்லாமல் இந்த ஏழை மாணவர்களும் வெற்றி பெறலாம் என்கின்ற அளவுக்கு நீட்டை ஒழிக்க வேண்டியதுதானே இவர்களோட வேலை. அதை ஏன் பண்ணல? அதற்காகத்தானே எங்களுடைய முதல்வர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல காதை மூடிக்கிறாங்க. அடுத்தது அரசு ஊழியர்களை பத்தி கேட்குறாங்க. 2014 நம்ம பிரதமர் வரும்போது வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவேன்னு சொன்னாரு. அவருக்கு யாராவது கேள்வி தங்க வரதராஜனையா அவர்கிட்ட கேட்டாரா? ஞாபகம் மூட்டினாரா? ஐயா நீங்க சொன்னீங்க ஐயா 2025 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு கூட உருவாக்கல, பக்கோடாவும் பான்பூரியும் தவிர வேற எதையும் உருவாக்கல. எல்லா வேலை வாய்ப்புகளையும் தமிழ்நாட்டில் எங்களுடைய முதல்வர் தான், எங்களுடைய தலைவர் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார், நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற வட இந்திய தொழிலாளர்களுக்காகவும் அப்படின்னு ஏன் அவர் கேட்கல? அடுத்தது மிக முக்கியமா அந்த தேர்தல் அறிக்கை என்பது, இப்போ வந்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை என்பது கவர்ச்சிகரமாக இருக்கிறது. வரப்போகின்ற தேர்தலை நான் மனதில் வைத்து இந்த தமிழ்நாட்டு பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். இது மிக பொருத்தமாக அவர் சொல்ல வேண்டியது மிக சமீபத்தில் ஒன்றியம் வெளியிட்ட அந்த நிதிநிலை அறிக்கை. தில்லி தேர்தல் வர இருந்தது. அப்போது அவர்கள் போட்ட ஹுக் பாயிண்ட் என்ன தெரியுமா? 12 லட்சம் வரைக்கும் அந்த வரி செலுகைன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் அரசு ஊழியர்கள் மனம் இறங்கினார்கள்ங்கிறத அவர் மறந்துடக்கூடாது. இல்லை என்றால் கேஜரிவாலுக்குத்தான் கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் வாக்களித்திருந்தார்கள்ங்கிறதையும் நீங்க மறந்துடக்கூடாது. மதுபான கொள்கை புகாருக்கும் அது எல்லாமே ஃபேப்ரிகேட்டட். ஏன்னா பிஜேபி எப்படி ஒரு குற்றச்சாட்டை கட்டமைக்கப்பட்ட பொய்களோடு உருவாக்கும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கு நிறையவே இருக்கு. ஃபேப்ரிகேட்டட், அப்புறம் சேருவாரி பூசுதல், மட்ஸ்லிங்கிங், அந்த மாதிரியாக ஒரு திட்டத்தை மக்கள் புரிந்து கொள்வாங்கல்ல. பாஜக சேருவாரி பூசுதல் என்றால் மக்கள் புரிந்துப்பாங்க. அதனாலதான் எங்களுடைய தலைவர் பதவியேற்ற அந்த 2021 வந்த தேர்தல்கள் அனைத்திலும் யோசிச்சு பாருங்க, அது இடைத்தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் நாங்கள் வாக்குகளை பெற்றோமா இல்லையா? அப்படி தேர்தல் பெர்சன்டேஜ் குறைஞ்சது இல்ல, பெர்சன்டேஜ் குறையிறது வேற, வெற்றி பெற்றது யாரு? சதவீதம் குறைந்தது. வெற்றி பெற்றது யாரு? அதே மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் புதுச்சேரியும் சேர்த்து என்று வெற்றி பெற்றது யாரு? அப்போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கான வெற்றி தானே அது. நீங்கள் பிரதமர் முகத்தையே போடக்கூடாது, உங்கள் முகத்தை காட்டினால் எங்களுக்கு வருகின்ற ஓட்டும் வராதுன்னு அப்படிப்பட்ட நிலைதானே ஈரோடு இடைத்தேர்தல் எல்லாம் இருந்தது. அந்த பிஜேபி மாநில தலைவர் அங்கே வரவே முடியல இல்லை பரப்புரைக்கு. அடுத்தது மிக முக்கியமா பெண்களுடைய உரிமை தொகை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது லாஸ்ட் பட்ஜெட் அப்படின்னாரு. அந்த வார்த்தையை நான் கண்டனம் செய்கிறேன். இது எவர் லாஸ்டிங் பட்ஜெட். திமுக தான் இனிமேல் தமிழ்நாட்டை ஆளும். அப்படி என்றால் எவர்லாஸ்டிங் பட்ஜெட்டாக நாங்கள் இதை கொடுத்து கொண்டே இருப்போம். அவர் அதுல என்ன குறிப்பிட்டு சொன்னீங்க? அனைத்து மகளிருக்கும்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு நீங்க வரையறுக்கப்பட்டு ஒரு சிலருக்கு தான் கொடுத்தீங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொன்னார். அனைத்து மகளிரும் போது அதில் எல்லா கட்சி மகளிரும், நீங்க ஏன் அதை அப்படி எடுத்துக்க கூடாது? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிஜேபிக்கார இடபிள்யூஎஸ்க்கு மட்டுமே என்று அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசு, எங்களுடைய தலைவர் அப்படி சொல்கிறார், அனைத்து மகளிரும் என்றால் எல்லா கட்சியை சார்ந்த மகளிரும் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஆமா, ஒரு கோடீஸ்வர ஒரு அம்பானி வீட்டு குடும்பத்து பெண்ணுக்கு இது தேவையா? குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய அது ஒரு வரையறை சொன்னார் இல்லையா எங்களுடைய தலைவர்.
பிளாட்ஃபாரத்தில் வேலை செய்கிறவங்க, பிளாட்ஃபாரத்தில் பூ கட்டி விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, தினசரி வேலைக்கு ஓடுறவங்க, ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னா அந்த நாள் கூலி கிடைக்காமல் போய்விடும் என்ற பரிதவிப்பில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக இது அப்படின்னு சொல்லி இதை மிகச் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இன்னொன்று, இதை ஆரம்பித்த போது இவர்கள் சொன்னார்கள், கூக்குரலிட்டார்கள், இது எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்க்கலாம், எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு. ஆனால் இப்போது நாங்கள் திரும்பவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், எல்லா மகளிருக்கும் இது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு. அதனால வேலை வாய்ப்பை பற்றி சொல்ல வேண்டும். இந்த உரிமை தொகையைத்தான் பிரதமர் ரேவடி கல்ச்சர்னு கிண்டல் பண்ணார். இந்த ரேவடி கல்ச்சரை வைத்துதான் மகாராஷ்டிராவில் இவர்கள் தேர்தலை வெற்றி பெற்றார்கள். இந்த ரேவடி கல்ச்சரை வைத்துதான் டெல்லியில் வாக்குறுதி கொடுத்தார்கள். டெல்லி பெண்களுக்கு 2500. இப்ப சொல்லுங்க, அங்க டெல்லியில பெரும் குடிக்காரர்கள், பெரும் தனக்காரர்கள் இருந்து குடிசை வீட்டில் இருக்கிற பெண்கள் வரைக்கும் அவங்க 2500 ரூபாய் கொடுக்குறாங்களா, இல்ல அதற்கான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள்? அதை சொல்லுங்க. மகாராஷ்டிரால எப்படி 1500 ரூபாய் எப்படி கொடுக்கப்படுது? அங்க எல்லா அந்த பெரும் தனக்காரர்கள், அங்க பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து அந்த 1500 ரூபாய் கொடுக்குறாங்களாங்கிறத தங்கவரதராசன் ஐயா இப்போ பதிலா சொல்லணும். அடுத்தது DK சிவகுமார் அவர்களை பற்றி சொல்கிறார். அவர் இங்க வர்றது நாம கண்டனம் செய்யணும், கருப்பு கொடி காட்டணும் அப்படின்னு இவர்களுடைய மாநில தலைவர் சொல்கிறார். காவிரி நீர் கொடுக்கல அப்படிங்கறதுனால இதே DK சிவகுமார் அவர்கள் மிக சமீபத்தில் நம்முடைய ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்து ஒரு நிகழ்வில் உட்கார்ந்தார். பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாரும். சிவராத்திரி அன்றைக்கு அங்க ஒரு மாபெரும் கொண்டாட்டம் நடந்தது, ஜக்கி வாசுதேவ் அவர்களின் தலைமையில். ஒரு பக்கத்துல நம்முடைய உள்துறை அமைச்சர், இந்த பக்கத்துல அதே DK சிவகுமார் வந்தார். பின்னாடி பதுங்கிக்கிட்டு மாநில தலைவர் உட்கார்ந்து இருந்தார். அப்ப எங்க போச்சு? அப்ப கேட்க வேண்டாமா? அங்கேயே கருப்பு கொடி காட்ட வேண்டியதானே? காவிரி நீர் கொடுக்கல, நீ எப்படியா உள்ள வரலாம் எங்க தமிழ்நாட்டுக்குன்னு? அப்ப எங்க போச்சு? அதுதான் எங்களோட ஒரே கேள்வி. இவ்வளவு துணிச்சலாக அவர் கேட்கிறார் என்றால் நாங்கள் திருப்பி கேட்க மாட்டோமா? பின்னாடி பதுங்கிக்கிட்டு உட்கார்ந்திருக்கார் பிஜேபி மாநில தலைவர். அடுத்தது இந்த கேஸ் மானியம் அப்படின்றாரு. கேஸ் மானியத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க, விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னீங்க. கேஸ் மானியம் கொடுக்கப்படும் ஏழை பெண்களுக்குன்னு நம்முடைய பிரதமர் சொன்னாரு. கழுத தேஞ்சு கட்டெரும்பாயி இப்ப கடுகு கூட இல்ல, 24 ரூபாய் மானியம் கிடைக்குது. இப்படியாக அடுத்தது புதிய வேளாண் கண்டுபிடிப்புகளுக்காக நாம் MS சுவாமிநாதன் அந்த அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறோம். 1 கோடி ரூபாய் கொடுத்து இவர்கள் என்ன செய்தார்கள்? வேளாண்மையாளர்களுக்கு, நம்முடைய வேளாண் சகோதரர்கள் டில்லியில் சென்று போராடிய போது தில்லிக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு வருடம் 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷம் 6000 நீ ஏன் கொடுக்கிற? அவங்களுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி கொடு. அதை விட்டுட்டு நான் 2000 கொடுக்கிறேன், நான் 2000 வருஷத்துக்கு 6000 கொடுக்கிறேன் பேர் கொண்டு போவதற்காகவா? இப்போ இதற்கு எதுக்கு அவர்களை அமுத சுரபிகளாக இருக்கக்கூடிய வேளாண்மையாளர்களை ஏன் இவர்கள் திருவோடு ஏந்த வைக்கிறார்கள்? அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஏன் உயர்த்த மாட்டேன்? திமுகவுடைய பட்ஜெட்டை ஏன் விமர்சிக்கிறாங்க? எல்லா கட்சிகளும் ஒரே புள்ளியில, அதுக்கு அடுத்த புள்ளியா எல்லாருமே ஊழல் நடந்திருக்கு, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, எல்லா கட்சிகளும் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா விஜய் சொல்லக்கூடிய விஷயங்கள், எத்தனை கோடிகளை கொட்டினாலும் இனி இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் செல்லாது அப்படிங்கிறாரு. ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பதில கூட சேர்த்து சொல்லிடுறேன். அந்த மும்மொழி கொள்கைக்கு ஹிந்தி ஆசிரியர்களை பத்தி பேசுறாரு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிறாருல. எங்களுக்கு இவர் இப்போது இந்த விவாதத்தில் பதில் கொடுக்க வேண்டும். ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், கன்னட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தெலுங்கு ஆசிரியர்கள் இருக்காங்க, மலையாள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பட்டியல் சொல்லுங்க. அடுத்தது இந்த பட்ஜெட், தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கின்ற இந்த பட்ஜெட்டில் இவர்கள் குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலையில ஊழல் குற்றச்சாட்டு எடுத்திருக்காங்களா? இல்ல. அடுத்தது நான் சொல்லிடுறேன். இந்த குற்றச்சாட்டு எதுவுமே சொல்ல முடியவில்லை என்னும் போது இதை எப்படி இயக்குவது என்பது நாக்பூர் டைரக்டர் செய்துட்டு இருக்கார். ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு தலைவராக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து மோடி அவர்களுக்கு, பிரதமர் அவர்களுக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கின்ற அதிமுகவும் இருக்கிறது, மற்ற கட்சிகளும் இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே நாக்பூர் கொடுத்திருக்கின்ற கதை, திரைக்கதை, வசனம், இன்டர்வல் பிரேக், கிளைமாக்ஸ், இதற்குத்தான் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். பாஜக முழுமையா இருக்கக்கூடிய விஜய் சொல்றாங்க, எத்தனை கோடிகளையும் கொட்டி கொடுத்தாலும் வெற்றி விளம்பர மாடல் அரசு திமுக அரசு இனி வெற்றி பெறாது அப்படின்னு சொல்றாரு. அவர் பாஜக கொள்கை எதிரின்னு ஒவ்வொரு கூட்டங்களையும் பேசிட்டு இருக்காரு. அது ஒரு வெற்று வார்த்தை, அது ஒரு வெற்று வார்த்தை, வெற்று அறிக்கைன்னு அவர் சொல்றான்னு சொல்லிங்க. பிஜேபியின் கொள்கை எதிரி என்று அவர் சொல்லுவது வெற்று வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிஜேபி, நாக்பூர், RSS அதனுடைய விஜய் ஏன் அதோட இணைக்கிறீங்க? விஜய் ஏனென்றால்
ஏனென்றால் இங்கே இருக்கின்ற வாக்குகளை சிதறடிக்க வேண்டும். அதுதான் அவர்களோட ஒரே நோக்கம். நாக்பூர் ஒரு ஜனநாயக ரீதியில அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்க வேண்டும், மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சாயம் பூசுறது சரியான விஷயம். சூத்திரதாரி யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை இங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு இருக்கிறது. நீங்க யார் நினைக்கிறீங்க? நீங்க யார் நினைக்கிறீங்க? அவர்தான் அவரோட சூத்திரதாரி யாருன்னா அவங்கதான். நாக்பூர் தான் இவர்கள் எல்லோரையும் எதிர்பக்கத்தில் இருக்கின்ற எல்லோரையும் இயக்கிக் கொண்டிருப்பது நாக்பூர் டைரக்டர் தான். அதை தவிர இன்னொன்னு, இப்போ கடவுள் அவர்கள் முன்னாடி தோன்றி பக்தர்களே உங்களுடைய பக்தியை மெச்சினேன், என்ன வரம் வேண்டும் கேட்டா உடனே இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்ல போறாங்க? மோடி அவர்கள் எங்கள் மீது ரெய்டு நடத்தாமல் இருக்க வேண்டும், அடுத்தது திமுகவின் கூட்டணி உடைந்து போக வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய வரமாக இருக்க முடியும். அதனால்தான் வேற எந்த மாநிலத்திலும் எடுபட்டதோ இல்லையோ அந்த ஊழல் குற்றச்சாட்டை இங்கே கொண்டு வருகிறார்கள். மதுபான வழக்கு என்பது தில்லியில் நடந்தது, ஆட்சி மாறியது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அது தெரியும்ல உங்களுக்கு. அமலாக்கத்துறையை எப்படி குட்டு வைத்து அவர்களுக்கு கண்டித்தார்கள் தெரியுமில்ல. நீங்க பாட்டுக்கு ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு அவர்களை பிடித்து 1.5 வருஷம் ஜெயில வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த விசாரணையை நடத்துவதே இல்லை. அதற்கு வேண்டிய புகாருக்கான கொடுக்காம இருக்கிறதோ நீதிமன்றம் தானே. அதற்கு வேண்டிய புகாருக்கான அந்த சான்றுகளையும் நீங்கள் கொண்டு வருவதே இல்லை. இது எப்படி நியாயமாகும் என்று உச்ச நீதிமன்றம் கேட்டது. அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேயை தமிழ்நாட்டில் அவர்கள் அரங்கேற்ற நினைக்கிறார்கள். ஆனால் இது நடக்காது. ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி அமலாக்கத்துறையை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? 1000 கோடி ஊழல்னு இங்க உள்ள மாநில தலைவர் சொல்கிறார். மறுநாள் அமலாக்கத்துறை அதே அமௌண்ட்டை கோட் பண்ணுது. 1001 கோடியும் சொல்லல, 999 கோடியும் சொல்லல, அதே 1000 கோடி ஸ்கிரிப்டட் பை பிஜேபி லீடர். குறுக்கிட்டீங்க என்ன?